அனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுடைய திருமணத்துல இன்டர்நேஷனல் லெவல்ல பிரபலமா இருக்கக்கூடிய பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் பங்கேற்கிறதுக்காக பல கோடி ரூபாய் அவங்களுக்கு சம்பளமா கொடுக்க போறாங்களாம். வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி அவர்களுடைய இளைய மகன் அனந்த் அம்பானி அவர்களுக்கும் ராதிகா மெர்ச்சன்ட் அவர்களுக்கும் ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கு. இந்த சூழல்ல அதுக்கான ப்ரீ வெட்டிங் செரிமனி பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம்நகர்ல நடக்குது. மார்ச் 1ல இருந்து 3 நாட்கள் இந்த செரிமனி நடக்குது. இந்த சூழல்ல தான் இவங்களுடைய திருமண நிகழ்ச்சியில உலக அளவுல புகழ்பெற்ற பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் பங்கேற்க போறாங்களா. குறிப்பா ஹாலிவுட்ல பிரபலமா இருக்கக்கூடிய நிறைய பேர் பங்கேற்க போறதா சொல்லப்படுது. அந்த வகையில இப்போ ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ரிஹானாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரபல ஹிந்தி பாடகரான அஜித் சிங், ஹரிஹரன் உள்ளிட்ட நிறைய பாடகர்களும் இதுல பங்கேற்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே உலக அளவுல புகழ்பெற்ற மிகப்பெரிய இசைக்கலைஞர்கள். இவங்களுடைய இசை கச்சேரி தான் இவங்களுடைய திருமணத்துல இருக்க போகுது. இதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இவங்களை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறாங்களாம். பெர்ஃபார்மன்ஸுக்கு இவ்வளோ கோடியா அப்படின்னு எல்லாருக்குமே இதை கேட்டோனே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா அதிகபட்சம் எவ்வளவு டிஷ்ஷஸ் சமைப்பாங்க? ஒரு 100 இருக்குமா? ஆனா இங்க நடக்க போற ஃபங்க்ஷன்ல 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 2500 டிஷ்ஷஸ் சமைக்க போறாங்களா. அதுவும் வரப்போற கெஸ்டுக்கு ஏத்த டயட் படி இதை சமைக்க போறாங்களா. இதுல எந்த ஒரு ரிப்பீட் ஃபுட்டுமே கிடையாதா. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இது வேற எந்த நிகழ்ச்சி இல்லைங்க, அம்பானி அவர்களுடைய வீட்டு நிகழ்ச்சியில தான் நடக்க போகுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூலை 12ஆம் தேதி ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் தம்பதிக்கு திருமணம் நடக்க இருக்கு. இதுக்காக இப்பவே கொண்டாட்டங்கள் ஆரம்பமாயிடுச்சு. 2022ஆவது வருடம் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. அப்ப கூட எக்கச்சக்கமான பிரபலங்கள், முக்கியமான நபர்கள் மும்பைல இந்த ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்பானி அவர்களுடைய குடும்பத்தார் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு முக்கியமான நபர்களுக்கு கல்யாணத்துக்கான பத்திரிகை வச்சுட்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில சென்னைக்கு கூட வந்திருந்தாங்க. இந்த சூழல தான் கல்யாணம் ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்கிடையில மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாட்களும் பாத்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் செரிமனி நடக்க இருக்கு. 3 நாட்கள் கோலாகலமா விழா நடத்த இருக்காங்களா. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர்ல தான் இந்த ப்ரீ வெட்டிங் செரிமனி நடக்குது. இதுக்காக 1000 விருந்தினர் வர போறாங்க. அதுவும் எல்லாருமே முக்கியமான நபர்கள் தான். பாலிவுட் பிரபலங்கள்ல இருந்து கோலிவுட்ல இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எக்கச்சக்கமானோர் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு சிறப்பு உணவுகளையும் தயார் செய்ய இருக்காங்களாம். அதாவது வரப்போற கெஸ்டுக்கு ஏத்த மாதிரி டயட் பிளான் இருக்கக்கூடிய உணவு வகைகளை தான் இங்க சமைக்க போறாங்களாம். அதுவும் 1 இல்ல 2 இல்ல 2500 டிஷ்ஷஸ் சமைக்க போறாங்களாம். தாய், மெக்சிகன், ஜாப்பனீஸ், பான் ஏசியன் டிஷஸ் எல்லாமே இங்க சமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்டுக்கு 70 வகையான உணவுகள், லஞ்ச் அண்ட் டின்னர்